ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசனம். இணையர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமை. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம இந்த பதிவில் எதிர்வரும் 2024 வருடத்திற்கான நமது சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி அந்த வருட பலன்கள் இருக்குது அப்படின்றத முழுமையாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். சிம்மம் காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடம். ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆன்மகாரகன், உயிர் கிரகம், ஒளி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய மண்டலத்தின் முதன்மை நாயகன் சூரியனை. உயிரை உருவாக்குபவனும் அவனே, அந்த உயிர்கள் வாழ தன்னை அர்ப்பணிப்பவனும் அவனே, அதே மாதிரி புத்திநாதனும் அவனே. ஆன்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது தனக்கு உள்ளே போய் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கக்கூடியவன் தான் சூரியன். அதுதான் 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லி. அதனால தான் அந்த சூரியன் வந்து காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டார். எனக்கு நான் 5ஆம் இடத்துல போய் உட்கார்றேன். ஏன்னா கொடை வள்ளல், கொடுக்க பிறந்தவன், கொடைக்கு பிறந்தவன் சொல்லி சொல்லுவாங்க. மகாபாரதத்தில் கர்ணன் வந்து கொடைக்கு பிறந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கொடைனா அவர் செஞ்ச கொடைக்கு பிறந்தவன் இல்லை, கொடைன்னு சொல்லக்கூடியது சூரியனுக்கு பிறந்தது தான் கொடைக்கு பிறந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போது தான் வாழ தன்னை மட்டுமே பார்க்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சமுதாயத்தில் பிறர் வாழ தன்னை வருத்தி கொள்பவன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் அந்த சூரியன். அதேமாரி எந்த ஒரு ஆதாயமே இல்லாமல் பொழிவை தரக்கூடியவன் வருணன், மழை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் ஆதாயமே அவனாக இருக்கக்கூடியவன் சூரியன். அதனால தான் 5ஆம் இடத்திற்கு அவர் சொந்தக்காரராக இருக்கார். காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடம். ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு அடுத்தபடியாக நமக்கு மேன்மையை தரக்கூடிய பாவம் அப்படின்னா 9ஆம் பாவத்தை சொல்லலாம். 9ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது, தந்தையை குறிக்கக்கூடிய பாவம். அந்த பாவம் வந்து சுத்தமாக இருக்கலாம், சுபக்கோள்கள் இருக்கலாம், பாவாதிபதியே இருக்கலாம், அல்லது அந்த பாவாதிபதி 9க்கு அடுத்த 1, 5 இருக்கலாம், 1, 4, 7, 10 இருக்கலாம், சுபகிரக சேர்க்கையோடு இருக்கலாம், சுபகிரக பார்வையோடு இருக்கலாம். அப்போது அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்நாளில் மேன்மை தாங்கிய குணமுள்ளவராகவும் மேன்மை தாங்கிய வாழ்க்கையை பெற்றவராகவும் இருப்பார். இதுதான் 9ஆம் பாவத்தினுடைய சிறப்பு. நம்ம சேனலில் ஏற்கனவே அந்த 9ஆம் பாவமும் 1க்கு மேற்பட்ட கோள்களின் உச்ச நிலைகளும் அப்படின்ற வீடியோ ஒன்று கொடுத்துருக்கோம். அதில் 9ஆம் பாவத்தை பற்றிய முழுமையான டீட்டெயில் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த 9ஆம் பாவம் லக்கணத்துக்கு 9ஆம் பாவம் சிறப்பு அப்படின்னு சொல்லிடுறோம். ஒவ்வொரு பாவத்திற்கும் 9ஆம் பாவம் சிறப்பு. அப்போ 9ஆம் பாவம் சிறக்கணும் அப்படின்னா 9ஆம் பாவத்திற்கு 9ஆம் பாவமான 5ஆம் பாவம் நல்லா இருக்கு. ஏன் இந்த 5ஆம் பாவம் நல்லா இருக்குது, நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த 5ஆம் பாவத்திற்கு ஏன் சூரியன் வந்து காரணகர்த்தாவாக, அதாவது அந்த அந்த 5ஆம் பாவத்திற்கு நான் தான் அதிபதி அப்படின்னு சொல்லி வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொடைத்தன்மை அதிகம். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலுத்தவர்கள் நல்ல ஒரு நிலைமையில் இருந்தாங்க அப்படின்னா, அதாவது 1, 5, 9, 1, 4, 7, 10, 2, 3, 6, 10, 2, 6, 11 இந்த சூரியன் இருந்தால் பொதுவாக கொடை குணம் உள்ளவர்கள். ஒருத்தருக்கு 5ஆம் பாவத்தை பார்த்து தான் நல்ல புத்தி திறன் கொடை, அதாவது ஒருத்தர் வந்து கொடுக்க பிறந்தவர் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் வந்து சூரியன் நல்ல இடத்துல இருக்கணும். அதனால் நம்மளுடைய வீடியோக்கள் எல்லாமே 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய தர்ம திரிகோணாதிபதிகள் தர்ம திரிகோணங்களிடையே மாறி உட்காந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகர் ஏதோ ஒரு காலத்தில் ஜெயிப்பார். அந்த ஜாதகர் எல்லாத்துக்கும் உதவக்கூடிய ஒரு விதமாக நடந்துக்குவார் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது மேஷ, சிம்ம, தனுசு மனைகளுக்கானவர்கள் மீண்டும் அதிலேயே மாறி உட்காந்து தர்ம திரிகோணாதிபதிகள் தர்ம திரிகோணத்திலேயே உட்காந்துக்கிறது. அப்போ வந்து எப்படியாவது அந்த ஜாதகர் ஒரு காலத்தில் வந்து ஜெயிக்கக்கூடிய ஜாதகராக இருப்பார், கொடையாளியாகவும் இருப்பார். தனக்காக அல்லாமல் சமுதாயத்திற்கு வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்றத நம்ம சொல்லக்கூடியது. ஆனால் இந்த கொடைத்தன்மை உள்ள கிரகம் இந்த ராசிக்கு அதிபதியாக வர்றார். அப்போ இந்த ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாகவே சிம்ம ராசி அப்படின்றது சூரியனுக்கான காரகத்துவம் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா
ஆன்ம சிந்தனை உள்ளவர்கள், அழுத்தமாக யோசிக்கக்கூடியவர்கள். ஒரு தடவை முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அந்த முடிவு சிறந்த முடிவாக இருக்கும். அவர் தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்காகவும் தன்னை சார்ந்தவர்களை மேம்படுத்துவதற்காகவும் எடுக்கக்கூடிய முடிவாகத்தான் இருக்குது. அதில் மாற்றமே இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா, தலைமை பண்பு அப்படின்றது வந்து சூரியனுக்கு உண்டு. தலைமை வகிக்கக்கூடிய மாண்பு அப்படின்றது வந்து சூரியனுக்கு உண்டு. அது எப்படி அப்படின்னா, கமாண்டிங்கில் இருக்கக்கூடியது ஒரு தலைமை பண்பு. அது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செவ்வாய். அது என்ன பேராமீட்டரோ, அந்த கேட்டகரி என்னவோ, அந்த அளவு ஸ்கேல் என்னவோ, அதன்படி தான் அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடக்கும். ஆனால் சூரியன்ட்ட அப்படி கிடையாது. தயை அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த தயை உள்ளவன் தான் தயாளனாக இருக்க முடியும், அந்த தயாளன் தான் தலைவனாக இருக்க முடியும். அதனால தான் சூரியன் வந்து 5ஆம் பாவத்துக்கு வந்து உட்காந்துட்டார். நான் காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் பாவத்தை நான் ஏற்று நடத்துவேன் அப்படின்னு வந்து உட்காந்துட்டேன். சரி, இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மகம் 1, 2, 3, 4 பாதங்கள் அப்படின்றத கேதுனுடைய நட்சத்திரம், மகம் நட்சத்திரம் ஒன்றா இருக்குது. அதே மாதிரி சுக்கரனுடைய பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். அதே மாதிரி உத்திரம் கார்த்திகை, சூரியனுடைய உத்திரம் நட்சத்திரம் அப்படின்றத ஒரு பாதம். மொத்தம் 9 பாதங்களை ஜென்ம பாதங்களாக கொண்டு ஜனனம் செய்தவர்கள் இந்த சிம்ம ராசினியர்கள். அதாவது மகம், பூரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களில் வரக்கூடிய 9 பாதங்களில் நவ பாதங்களை, ஒவ்வொரு பாதமும் ஒவ்வொருத்தருக்கு ஜென்ம பாதமாக இருக்கும். இந்த கேதுவனுடைய மகம், சுக்கிரனுடைய பூரம், சூரியனுடைய உத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களையும் ஜனன நட்சத்திரங்களாக வைத்து பிறப்படுத்துவர்கள் இந்த சிம்ம ராசினியர்கள். இதில் மகம் நட்சத்திரம் அப்படின்றதுக்கு அதிதேவதை அப்படின்றவர் வந்து சுக்கிர பகவான் தான் உங்களுக்கு அதிதேவதை. அப்போ இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மோஸ்ட்லி சுக்கிர விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது வந்து வெள்ளிக்கிழமை விரதம். அதே மகம் நட்சத்திரத்தில் பெண்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா வெள்ளி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதம் மிக அருமையான முன்னேற்றத்தையும் நல்ல பலாபலங்களையும் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அன்றைக்கு மட்டும் ஒரு உபவாசம் இருக்கணும், அவ்வளோதான். அந்த உபவாசம் இருக்கக்கூடிய என்ன காரணம் அப்படின்னா, அந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய அப்பா வழியில் வரக்கூடிய அன்னை, அதாவது அப்பாவுடைய அம்மாவோ அல்லது அப்பாவுடைய அம்மா கூட பிறந்த யாரோ ஒருத்தரும் அவங்க வந்து ஒரு மரணத்தை, அதாவது வந்து விரும்பத்தகாத மரணத்தை அடைந்தவர்களாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த வெள்ளிக்கிழமை விரதம் இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆன்மாவினுடைய இடைஞ்சல் உங்களுக்கு வர. மேலும் காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடம், அப்போது இது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை, காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடத்துல ஜனனமாகக்கூடிய நீங்கள் காலபுருஷ தத்துவத்தின் தர்ம திரிகோணத்தின் முதல் நட்சத்திரமான கேதுவுடைய நட்சத்திரத்தில் நீங்கள் ஜனனமாகறீங்க, மகம் நட்சத்திரத்தில் ஜனனமாகறீங்க. அந்த மகம் நட்சத்திரம் அப்படின்றது வந்து பொதுவாக ஏதோ ஒரு, அதாவது கேதுவுடைய நட்சத்திரம், அதாவது அவர் வந்து மோட்சத்தில் இருந்து வெளியே வரக்கூடியவர். மோட்சம் அதாவது வந்து புதனுடைய கடைசி நட்சத்திரமான ரேவதிலிருந்து அடுத்து வரக்கூடிய இந்த உலகிற்கு வரக்கூடிய தத்துவார்த்தத்தை குறிக்கக்கூடியவர் தான் அசுபதி அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்திற்கு கேது அதிதேவதை. அப்போ அந்த தர்ம திரிகோணத்தில் அவர் தான் முதல் இடத்தை பிடிச்சிருப்பார். மேஷம், சிம்மம், தனுசு, இந்த 3 மனைகளில் முதல் இடத்தை பிடிப்பவர், அதாவது தர்ம திரிகோணத்தின் முதல் அதிபதியாக விளங்குபவர் அவரே. அதனால் அந்த நட்சத்திரத்தை வந்து ஏதோ ஒரு கிரகம் உட்காருது அப்படின்னா அதன் காரகத்துவம், அதன் உறவு முறையில் ஏதோ ஒரு வில்லங்கத்தை உருவாக்கித்தான் வந்து பிறக்கும். பொதுவாக ராகு கேதுக்களுடைய நட்சத்திரங்களில் ஒரு கிரகம் போய் உட்காருது அப்படின்னா தந்தை வழியிலையோ தாய் வழியிலையோ ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கு அப்படின்றது அர்த்தம். அதை நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் தெரிய வரும். அப்போ அந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய அந்த மகம் நட்சத்திரத்திற்கு அதிதேவதையாக வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய அனுகிரகத்தை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு பயனாக இருக்கும். சுக்கிர வழிபாடு நல்லா இருக்கும். சுக்கிரனுக்கு தானியமாக வரக்கூடிய மொச்சை தானம்,
மொச்சை பயிர் கொடுக்கறது. அதே மாதிரி மொச்சை நீங்கள் கோயிலில் சுக்கிர பகவானுடைய கோயிலில், அதாவது வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு அம்மன் கோவில், துர்க்கை தான் சுக்கிரனுக்கு மோஸ்ட்லி, மொச்சப்பயிரை நீங்கள் அமுது படைச்சி நீங்கள் தாராளமாக அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த பயிர் சாதமாகவும் கொடுக்கலாம், மொச்சை பருப்பு சாதமாகவும் கொடுக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய அன்னதானம் அப்படின்ற முறையில் நீங்கள் நைவேத்தியம் வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நன்மையை தரக்கூடிய விஷயமா இருக்கும். சுக்கிரவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை முடிஞ்சால் மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் உபவாசம், அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உபவாசத்துக்கு விரதம்னு பேர் இல்லையா, அந்த விரதம் இருக்கக்கூடியது நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி சுக்கிரனை வழிபடுவதும் நன்மையை தரக்கூடிய அமைப்பு. பொதுவாகவே எல்லா நாளுமே அந்த பெண்கள் சுக்கிரவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமையில் எல்லாம் வீடு வாசல்லாம் எல்லாம் கூட்டி தெளித்து சுத்தம் பண்ணி உங்களே சுத்தமாக நீங்கள் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதேமாதிரி அந்த வழிபாடுகளும் நல்லா நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்து பூரம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு பார்வதி அன்னையார் தான் அதிதேவதையாக வர்றாங்க. பூரம் நட்சத்திரத்தில் ஜெயிச்சவங்க தான் பார்வதி அன்னையார். அப்போது உலகின் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த பார்வதி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ஒரு பருப்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அண்டம் அப்படின்றது இயங்கணும் அப்படின்னா அந்த சக்தி வேணும். அப்போ அந்த சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த சக்திக்கு மூலாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பார்வதி அம்மையார். அந்த பார்வதி அம்மையார் ஜெனித்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூரம் நட்சத்திரம். அப்போ இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பௌர்ணமி வழிபாடு அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைப்பாடு மேன்மை அடையும். அதே மாதிரி எப்போவுமே இயக்கத்தில் இருக்கணும். ஏன்னா இயக்கம் தானே சக்தி. இயங்கிக்கிட்டே இருக்க பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாடுபடுறவனுக்கு எப்பவுமே மேம்பட்ட வாழ்க்கை தானே. அதில் இயக்கம் அப்படின்றது சக்தின்றது இயக்கம். இந்த இயக்கத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. அடுத்தது உத்திரம். இதற்கு அதிதேவதை அப்படின்னு சொல்லக்கூடியது சாஸ்தா தான், ஐயப்பன். மிக பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது, பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது இந்த சிம்மமனை அப்படின்றது ஸ்திர ராசி. ஸ்திர ராசியில் நெருப்பு ராசி. நெருப்பு ராசியில் ஹோமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ஹோமம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெருப்பு தான் இந்த சிம்ம ராசியில் வரக்கூடிய நெருப்பு. அப்போது அந்த அக்னி, ஹோமாக்னி அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய காட்டு அக்னி, தனுசு அப்படின்னு சொல்லக்கூடிய அகல் அக்னி, இந்த மூணையுமே அக்னித்துவமாக வைத்திருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் அந்த உத்திரம் நட்சத்திரம். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் 1ஆம் பாதம். இது புஷ்கர நவாம்சத்திலே வரும். இந்த இடத்துல சந்திரன் உட்காந்துட்டா மிக அருமையான ஒரு நிலைப்பாட்டை கொண்ட ஒரு அமைப்பு. அப்போ பூரம் 2ஆம் பாதம், உத்திரம் 1ஆம் பாதம், இது ரெண்டுமே ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் சிம்ம ராசியில். அப்போ இந்த கார்த்திகை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சாஸ்தா வழிபாடு, சனிக்கிழமை அன்று சாஸ்தா வழிபாடு செய்ய 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 உங்கள் சந்திரன் ஏற்கனவே புஷ்கர நவாம்சத்தில் உட்காந்துருக்காரு. அந்த புஷ்கர நவாம்சத்தில் இருக்கக்கூடிய அமைப்பே நல்ல அமைப்பு. இதில் சாஸ்தா வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னும் மிக உயரிய உன்னதமான பண்புகளை கொண்டவர்களாக இருப்பீர்கள் இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அப்போ உங்களுக்கான அதிதேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை நீங்கள் வணங்கி வர வர ஒரு ஜாதகத்தில் திதி, யோகம், கரணம், இந்த திதிக்கு யார் அதிதேவதை, யோகத்திற்கு யார் அதிதேவதை, கரணத்திற்கு யார் அதிதேவதை, இந்த யோகாதிபதிகள் யார், அந்த யோகாதிபதிகள் உங்கள் லக்கணத்திற்கு நட்பு கிரகங்களா, இதையெல்லாம் பார்த்து நம்ம எடுத்தோம்னாலே அவங்கள வழிபட்டு வந்தாலே அந்த ஜாதகம் உயரிய ஜாதகமாக போயிடும். மற்ற ஏனைய கிரகங்களால் வரக்கூடிய தோஷங்களையும் நிவர்த்திக்க வல்லவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நட்சத்திர அதிதேவதைகள், திதி அதிதேவதைகள், யோக அதிதேவதைகள், கரண அதிதேவதைகள். இவங்களெல்லாம் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவங்களுடைய வழிபாடுகளை தான் இங்கே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உண்மையிலே நல்லபடியாக ஒரு நிலைப்பாட்டை கொண்டு இருக்கும். அந்த 2024 அப்படின்னு சொல்லக்கூடியது 2-2-4-4-8 சனியினுடைய முழு எண் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் எண்ணை கொண்டு தான் இந்த வருஷம் இயங்க போகுது. அதனால் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு சனி கடும் பகையாடி. அதே மாதிரி இந்த சூரியன் சிம்மராசிலே மூலத்திரிகோணம் ஆகக்கூடிய ஒரு கிரகம். அதே மாதிரி
இப்போ உங்களுக்கு கண்டச்சனியாக வந்து உட்காந்துருக்கார். 17/1/2023 அந்த கண்டசனியாக வந்து உட்காந்துட்டார். 7ஆம் இடத்துல சனி உட்காண்டார். இப்போது இது உறவுகள் அப்படின்னு சொல்கிறதுல வந்து தந்தை பிள்ளை. கும்பராசியில் அவரும் ஸ்திரராசிக்காரர், அங்கே அவர் மூலத்திரிக்கணும். சிம்ம ராசியில் இவரும் ஸ்திரராசிக்காரர், இவர் மூலத்திரிக்கணும். அப்போ முதல்ல வந்து கண்டச்சனிக்கு எங்கே பிரச்சனை வருது சிம்ம ராசிக்கு அப்படின்னு சொன்னோம்னா தந்தை பிள்ளைக்குள்ளே தான் பிரச்சனை வரும். அதான் ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். 9ஆம் பாவம் தான் பிரச்சனையாக வந்து நிற்கும், அல்லது 5ஆம் பாவம் தான் பிரச்சனையாக வந்து நிற்கும். ஏன்னா 9ஆம் பாவத்திற்கு 9ஆம் பாவம் 5ஆம் பாவம் தந்தை பிள்ளை. அப்போ இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யமான சுமூகமான சூழ்நிலை பாதிக்கப்படும் சிம்மராசி நேயர்களுக்கு. கண்டச்சனின்றது வந்து 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது மனைவி, கணவன், அல்லது வந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்பு, வெகுஜன தொடர்பு, கூட்டாளிகள், இது எல்லாமே சொல்லக்கூடியது 7ஆம் இடம். ஆனால் கிரக உறவுகளில் நேர் 7ஆம் இடத்துல உட்காந்துருக்குது. இப்போது 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கும் போது எல்லாருமே என்ன மேலோட்டமாக என்ன பார்த்துட்டு போயிடுவோம், 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும், அவங்களுக்கும் விவாகரத்து பண்ணிக்குவாங்க, அல்லது கருத்து வேறுபாடுகள் வரும், இல்லை பூசல்கள் வரும் அப்படின்னாலும் சொல்லிட்டு போயிட்டுருப்போம். வியாபாரம் சரியாக நடக்கலை, வாடிக்கையாளர்கள் வரல, அப்படி இப்படின்னுலாம் சொல்லிட்டு போகிறத காட்டிலும் உறவுகளில் கிரகங்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். கிரகங்கள் அப்படின்றது வந்து அரசாங்கத்திற்கும் தனக்குமான உறவு. அப்போது மக்கள் தொடர்புள்ள கிரகம் சனி, அரசாங்கம்ன்றது சூரியன். இப்போது கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அப்படி தான் போயிட்டுருக்கு. வாழ்க்கையினுடைய நடைமுறையில் வந்து அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி மக்களுக்கும் அரசாங்கத்திற்குமான முட்டல் மோதல்கள் நிறைய போயிட்டுருக்கு. இது கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அப்போது அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரமும் வெகுஜன தொடர்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் தொடர்பும் அப்படின்றதுக்கான நேர் எதிரான கான்ட்ராவர்சி அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த சிம்ம மனைக்கு 7ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி. அதே மாதிரி வந்து குடும்பத்துக்குள்ளே வந்து முதல்ல வரக்கூடிய பிரச்சனை அப்படின்றது வந்து கிரக உறவுகளுக்குள்ளே வரும். சூரியனுக்கும் சனிக்கும், தந்தைக்கும் மகனுக்கும் வரக்கூடிய அந்த மன வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இந்த தந்தை மகன் உறவில் முதல்ல வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பாங்க. இப்போது இந்த நேரத்தில் பிள்ளையாகட்டும் சரி, தந்தையாகட்டும் சரி, சிம்ம ராசி நேயர்களாக இருந்தீங்கன்னா, பிள்ளைகளாக இருந்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் வயசுக்காரங்களாக இருந்தீங்கன்னா வேலைக்காகவோ அல்லது படிப்புக்காக நீங்கள் வெளிநாடு போகிறதுனா தாராளமாக இந்த நேரத்தில் போகிறதுக்கு உங்களுக்கு முழு வாய்ப்பை தர்றார் சனி பகவான். அதே மாதிரி தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சிம்மராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்புக்காக வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு அருமையான தருணத்தையும் வாய்ப்பையும் தர்றார். அப்போ இது ரெண்டையுமே பயன்படுத்திக்கக்கூடியது படிப்புக்காகவோ அல்லது வேலைக்காகவோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொண்ட ஒரு யோகம் இந்த கண்டச்சனியில் சிம்ம ராசிக்கு 2024 இன்னும் எஸ்பெஷலியாக ரொம்ப அதிகமாக உங்களுக்கு சான்ஸை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி சார் நான் படித்து முடிச்சிட்டேன், வேலைக்கு தாராளமாக போகலாம் சார், நாங்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிற அளவுக்குலாம் நாங்கள் படிப்பு இல்லை, வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிற அளவுக்கு நாங்கள் படிக்கலை அப்படின்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் தூரத்துலையாவது அல்லது வெளியூர்களையாவது போய் தங்கி வேலை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி வேலை மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இப்போ அரசு அலுவலகங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நீங்கள் விரும்பிய இடத்திற்கு வேலை மாற்றம் அப்படின்றதும் கண்டிப்பாக வரும். எனவே வந்து இந்த அரசாங்கமும் மக்களும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான். அப்போ இந்த 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் லக்னம், தனக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளை, தனக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை, தனக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய். இந்த பிள்ளை, தாய், தந்தை அப்படின்ற 3 உறவுகளை விடுத்து மற்ற ஏனைய எல்லாமே 7ஆம் இடம் தான். அப்போ என்ன வருது, கணவன் அல்லது மனைவி, சுற்றத்தார், அதே மாதிரி மக்கள் தொடர்பு, கூட்டாளி, வாடிக்கையாளர். நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் இல்லையா, என் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நான் 7ஆம் இடம். அப்போ இது எல்லாமே 7ஆம் இடமாக வரும் பொழுது நம்ம ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை கொண்ட ஒரு சனி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடியது. அதில் இந்த 2024 அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது அப்பாக்குள்ள உறவில் வந்து கொஞ்சம் பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி கணவன் மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகளையும் இது வந்து பாவக ரீதியாக வரக்கூடிய பிரச்சனை. அந்த பாவக ரீதியாக வரக்கூடிய பிரச்சனையில் நமக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய வருகை கம்மியாக இருக்கலாம், நம்ம பேசக்கூடிய பேச்சு சமுதாயத்துக்கு எடுபடாமல் இருக்குது. ஏன்னா நமக்கு 7ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்காங்க, நம்ம வீட்டுக்காரம்மா மேலேயே சனி உட்காந்துருக்கும் போது அவங்களுடைய மூமெண்ட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம மூமெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அவருடைய பார்வை அதிகமாக இருக்கனால கோபம் வரும்,
அதே மாதிரி நமக்கும் வந்து அந்த வீம்பு வரும், வீராப்பு வரும், வம்பு வரும், பிடிவாதம் வரும். அந்த பிடிவாதத்துக்கெல்லாம் அது அங்கே இடம் கொடுக்கணும் இல்லையா? இடம் கொடுக்கலன்னா வில்லங்கம் தானே. அப்போ வில்லங்கத்தை ஏற்கனவே விலை கொடுத்து வாங்குறது நம்ம தான், அங்கே இல்லை. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இல்லை, நம்ம தான். அப்போ அதனால் நம்ம தான் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் சொல்ல வேலையை காலத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் சூழ்நிலை. அதனால் நம்ம தான் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நன்மையை தரும். சரி, இந்த சனியினுடைய பார்வை எங்கெங்கே விழுகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சனியினுடைய பார்வை உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியினுடைய பார்வை அவருடைய 3ஆம் பார்வையும் 7ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் வர்றது. 3ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்கு மேசராசிக்கு விழுது. அந்த மேசராசிக்கு விழுகும் பொழுது 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது 9ஆம் இடத்தினுடைய காரகத்துவமெல்லாம் என்னென்ன? நமக்கு நன்மை தரக்கூடிய அனைத்தும் 9ஆம் இடம். எப்படி? தந்தை அப்படின்றது முதல்ல வரக்கூடிய காரகம். 2வது தனது குருமார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 2வது காரகம். தான் வணங்கக்கூடிய வழிபாடுகள் அது 3ஆம் இடம், அதாவது 3வது காரகம். நம்ம உணரக்கூடிய அனைத்து நன்மையான விஷயங்களும் அப்படின்னு சொல்லக்கூடியதும் 9ஆம் இடம். அதேமாதிரி நமது மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதும் 9ஆம் இடம். இப்போ நம்மளுடைய நன்மை, அதாவது நம்மளுடைய நற்குணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதும் 9ஆம் இடம். தான் உபதேசம் செய்யக்கூடிய, அதாவது உபதேசம் பெறக்கூடிய இடம் 9ஆம் இடம். தன்னை வழிநடத்தவர்கள் 9ஆம் இடம். இது எல்லாமே 9ஆம் இடத்துல வரக்கூடிய பலன்கள். அப்போ இந்த 9ஆம் இடத்தை வந்து அந்த சனி பார்க்கும் பொழுது அந்த பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து கொஞ்சம் நசுக்கப்படும். அடுத்து அந்த சனியினுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசி. அப்போ அந்த 7ஆம் பார்வையால் வரக்கூடிய கடுமையான பாதிப்பு தந்தை மகன் பாதிப்பு, உறவு ரீதியாக, கிரக உறவு ரீதியாக, பாவக ரீதியாக, கணவன் மனைவி, சமுதாயம், மக்கள், கூட்டாளி, இன்ன பிற எல்லாமே அதில் தான் வரும், 7ஆம் இடத்துல தான் வரும். அப்போ அந்த இடமும் பாதிக்கும். அப்போ 10ஆம் பார்வையாக 4ஆம் இடம் மாத்ருஸ்தானம். அப்போது தாய் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை இந்த சனி பார்க்கக்கூடியது அப்படின்றது இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டது. காரணம் என்னன்னு கேட்டோம்னா, உங்களுக்கு 12ஆம் இடத்ததிபதி ராசியிலே வந்து உட்கார்றது. அப்போ விரையாதிபதி ராசியிலே உட்கார்றது. ஏன் சூரியன் கொடையாளியாக இருக்கான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வந்து கொடுக்கும் குணத்தை உடையவனாக இருக்கான். அதேமாதிரி தன்னிடம் இருப்பதையெல்லாம் கொடுக்கக்கூடியவனாக ஏன் இருக்கான் சூரியன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சூரியனாக கொடுக்க வரல, விரையாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் போயிட்டு அந்த இடத்துல உட்காடுறான். அதனால சூரியன் கொடையாளியாக இல்லையா? இது வந்து உங்களுடைய ராசியில் வந்து உட்கார்றதுனால நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இயற்கையாகவே அந்த கொடையாளி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் இந்த கொடுக்கும் தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த விரையாதிபதி உங்களுக்கு சிம்ம ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து உட்காரும் பொழுது தன்னை அறியாமல் மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பீங்க, தயாள குணம் கொண்டவர்களாக இருப்பீங்க. அப்போது இந்த நேரத்தில் இவருடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது அதை வந்து கொஞ்சம் குறுக்கும், அதை வந்து கொஞ்சம் சிரமப்படுத்தும். அப்போ அந்த சிரமப்படுத்தும் போது நீங்கள் இதுவரைக்கும் சமுதாயத்தில் வாங்கிய நற்பெயர்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல பேர் இருக்காது, கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய பேராக இருக்கும். அதுதான் உண்மை. அப்போது தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய உறவையும் கவனிக்க வேண்டியது, தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவையும் கவனிக்க வேண்டியது. இவங்க 2 பேர்த்துக்குமே ஈகோ கிராஷ் ஆகும். அப்போது ஒரு இடத்துல போய் ஒரு சனி கோச்சாரத்தில் உட்கார்றார். அது அந்த வருட ரீதியாக எப்படி பார்க்குறது? ஏன்னா அவருடைய ஆளுமை அதிகமாக இருக்குது இந்த வருஷத்தில். அப்போது அப்பா அம்மா பிரச்சனையை பார்க்குறதா, தந்தை பிள்ளை பிரச்சனை பார்க்குறதா, கணவன் மனைவி பிரச்சனை பார்க்குறதா அப்படின்ற 3 கோணங்களையும் நம்ம வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி எடுக்கக்கூடிய காலகட்டம் சிம்மராசிக்கு. அதனால் அதை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையை நம்ம கையாளணும் அப்படின்றது தான். அப்போ இதற்கான பிரீத்திகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சனி அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு நேர் எதிராக இருக்கக்கூடியவர். அப்போ அந்த சிம்மராசிக்கு நேர் எதிராக இருக்கக்கூடியவங்க அந்த சனியினுடைய காரகத்துவம் அப்படின்றது முழுமையாக குணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த சனி வேலையாள், அடிமையாள். அப்போ அடிமை அப்படின்னு சொல்லக்கூடியதும் வேலையாள் அப்படின்னு சொல்லக்கூடியதும், அந்த வேலையாள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக கடினமான உழைப்பு, கடினமான உழைப்பாளிக்கு ஒரு நோய் வரும். அந்த நோய் அப்படின்றது பசி. அந்த பசி நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது
இந்த சனிக்கு எப்போவுமே இருக்குது. நல்லா பாருங்கள், 7ரை சனி இருக்கக்கூடிய வீடு, அஷ்டம சனி, கண்ட சனி, அர்த்தாஷ்டம சனி இருக்கக்கூடிய வீட்டில் அதாவது வந்து இந்த சொல்லுவாங்க இல்லையா, தரித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தரித்திரமே சனி தான். அதில் அன்ன தரித்திரம் அப்படின்னு சொல்லி நிறைய சாப்பிடுவாங்க. வயிறு உடைக்க சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டது அந்த 7ரை சனி வரக்கூடிய நாளில். அப்போ அந்த வயிறு புடைக்க சாப்பிடக்கூடியது அப்படின்றது வந்து அந்த தரித்திரம், அந்த தரித்திரத்தை அன்ன தரித்திரமாக கொடுக்கும். அப்போ நம்ம செய்யக்கூடிய பரிகாரமே உபகாரமே அன்னதானம். ஏன்னா சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி, பால் வகையான, அதாவது பால் சம்பந்தப்பட்ட அனைத்து பொருள்களும் சந்திரன். கடல் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அனைத்தும் சந்திரன். கடல் சந்திரன், கடல் தண்ணி சந்திரன், தண்ணி சந்திரன். அதே மாதிரி வந்து இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய நெல், அரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன். அப்போ இதை நம்ம தானமாக கொடுக்கும் பொழுது இந்த சனியினுடைய 12ஆம் இடம், 1ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், இந்த 6 இடங்களில் உட்கார்ந்துருக்கும் பொழுதும் அவருடைய பார்வைகள் 3, 7, 10 விழுகும் பொழுதுமே நம்ம செய்யக்கூடிய முதல் வேலை அப்படின்றது வந்து அன்னதானம். அந்த அன்னதானம் தான் சிறப்பான பரிகாரம். அப்புறம் நீங்கள் போயிட்டு சனி வழிபாடு, சனிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு நான் சனியை ஒரு 27 சுற்றுனே 58 அதெல்லாம் வேண்டவே வேண்டியதில்லை. நீங்கள் தெளிவாக வந்து பிறருக்கு உங்கள் மனசுக்குள்ள பரிகாரமாக செய்கிறேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் உதவியோடு செய்யக்கூடியது, உதவி மனப்பான்மையோடு செய்யக்கூடிய ஒருவேளை சாப்பாடு, அது புளியோதரையாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா அவருடைய சுவையே லேசாக கசப்பு கலந்த புளிப்பு, அதுதான் சனி. அப்போ அந்த புளியோதரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா வெந்தயம் உள்ளுக்குள்ளே சேருது. அப்போ அந்த புளியோதரை ஒரு நேரம் நீங்கள் வந்து தானமாக கொடுத்தீங்கன்னா அல்லது வயிறு உடைக்க சாப்பாடு போட்டீங்கன்னாலும் சனியினுடைய பிரீத்தி நல்லா இருக்கும். அவருக்கு செய்யக்கூடிய, அவருடைய மனதை மகிழ்விக்கக்கூடிய, கர்மக்காரகனை மகிழ்விக்கக்கூடிய, ஏன்னா கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் 7ஆம் இடத்துல வந்து உட்கார்றான். அப்போது பசி தீர்க்கும், அந்த பசிப்பினியை போக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனை நீங்கள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 7ஆம் இடத்து சனி, அது இந்த வருஷத்தில் 8 அப்படின்னு சொல்லக்கூடிய எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே தான் முடியும். அந்த 8 அப்படின்னு சொல்லக்கூடிய எண் அப்படின்றது சனிக்கு சொந்தமான எண். அப்போ அன்னதானம் பெட்டர். எப்பவும் போல் சனி அப்படின்னு சொல்லக்கூடியது பாதத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ அந்த பாதத்தை காக்கக்கூடிய அணிகலன் அப்படின்னு சொல்லக்கூடிய செருப்பு தானமாக கொடுக்கறது. அதே மாதிரி சனிக்கு நேர் எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன், அவருடைய ஒளிபடாமல் இருக்கிறதுக்கு தடுக்கக்கூடிய குடை. இதெல்லாம் சனியினுடைய காரகத்துவத்தில் வரக்கூடியது. சனியினுடைய முழுமையான காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கொடை, செருப்பு, சாப்பாடு, அதே மாதிரி பால் கொடுக்குறதும். பொதுவாக வந்து சனி சந்திரன் சேர்க்கையே அது ஒரு தோஷத்தை கொடுக்குது இல்லையா, புணர்வு தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது. ஏன் கல்யாணத்தை வச்சு அந்த கல்யாணம் தடைபடாமல் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக 10 பேரை கூப்பிட்டு சாப்பாடும் போடுறோம் இல்லையா, அது இந்த புணர்வு தோஷத்தை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அப்போ அந்த அன்னதானம் அப்படின்னு சொல்லக்கூடியது புணர்வு தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்டது. அப்போ சனி சந்திரன் இணைவு, நேர் இணைவு வருது. இப்போ இங்கே சந்திரன் இருக்க போகிறார், இங்கே சனி சந்திரன் இணைவு. இந்த நேரத்தில் வந்து சிம்மராசி நேர்கள் வந்து கல்யாணம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் நடக்கிறது குதிரை கொம்பு தான், சிரமந்தான். அந்த சிரமத்தை செய்யக்கூடியது அஷ்டம சனியில் கூட ஓரளவுக்கு ஒருவேளை கல்யாணம் நடந்தாலும் நடக்கலாம். ஏன்னா சனிச்சந்திரன் நினைவு அப்படின்றது ஏற்கனவே இருக்கக்கூடியதும், ஏற்கனவே இங்கே உங்களுக்கு வந்து சனி இங்கே இருந்தது அப்படின்னா மேலும் இங்கே போய் உட்காரக்கூடிய சனின்றது வந்து லோடு பண்ணும், நிறைய லோடு ஆகிக்கும். 7ஆம் இடம் லோடு ஆகும் பொழுது வரக்கூடிய கணவனோ அல்லது மனைவியோ உங்களுக்கு நேர்மாறான சிந்தனைகளை கொண்டவர்களாக இருப்பாங்க. அதனால் வந்து கல்யாணம் அப்படின்றது வந்து கண்டச்சனியில் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் வந்து கொஞ்சம் குதிரை கொம்பாக தான் இருக்கும். உங்களுடைய தசாபுத்திகள் ஏதாவது நல்லபடியாக இருந்தது அப்படின்னா, அல்லது உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த புணர்வு தோஷம் இல்லாமல் இருந்தால் ஒருவேளை, அதே தோஷம் இருந்தால் சீக்கிரமாக கல்யாணம் ஆகும். 2 பேருமே ஒரே மாதிரி இருப்பீங்க. அதாவது வந்து மாட்டை வந்து இடது மாடு வலது மாடு இடத்தையும் வளர்த்தேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி 2 பேர்த்துக்குமே இருந்தால் சீக்கிரம் செட் ஆகிக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தசாபுத்திகளை வச்சு நம்ம கல்யாணம் பண்ணுறதுங்கிறத நீங்கள் பார்த்து செஞ்சுக்கிறது நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து அப்ராடு போகிறவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு அருமையான தருணம். ஏன்னா 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் வசிக்கக்கூடிய சொந்த இடத்த விட்டுட்டு நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னா
உங்களுடைய வாழ்க்கை திறம் நல்லாயிருக்கும். இந்த வருஷம் நீங்கள் அதற்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணணும்னா இந்த வருஷம் போகலாம். இருக்கக்கூடிய கண்டச்சனி அஷ்டம சனி ரெண்டையுமே அப்ராடு போகிறவங்களுக்கு ரொம்ப நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் நீங்கள் போகிறது தாராளமாக இந்த சிம்ம ராசி நேயர்கள் போகலாம். அதே மாதிரி இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதில் பெண்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மகம் நட்சத்திரம் அப்படின்றது வந்து ஒரு வழியாக சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆன்ம கிரகம், கொடையாளி, தன்னிட்ட இருக்கிறத கூடாமல் எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடியவன். அப்போ தானே அவன் ஓட்டாண்டியாக தான் இருப்பான் இல்லையா? அதே மாதிரி தன்னை உள்ள உணர்ந்து பார்க்கக்கூடியவன் சூரியன். அப்போ அதோடு இந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் அப்படின்றது சேரும்பொழுது இன்னுமே கொஞ்சம் விரக்தி அதிகமாக இருக்கும். ஆன்ம ரீதியாக விரக்தி, உள்மனது ரீதியாக விரக்தி அதிகமாக இருக்கும் சனி 7ஆம் இடத்துக்கு வரும்பொழுது. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஆன்மீக வழிபாடு, மெய்யுணர்வு, அந்த மெய்யுணர்வை உணர்த்தக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்றது மெடிடேஷன், ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்த தியானத்தில் உட்கார்றது நல்ல ஒரு பலனை தரும். அதே மாதிரி பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, பூரம் அப்படின்றது சுக்கிரனுடைய நட்சத்திரம். அந்த சுக்கிரனும் சூரியனும் அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கூட்டு கிரகங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டது. சூரியனுடைய ஒளியை முழுமையாக வாங்கக்கூடியது, சூரியனுடைய ஒளியை முழுமையாக வாங்கி பிரதிபலிக்கக்கூடியது. அப்படின்றதுனால இந்த நேரத்தில் அதிகப்படியான தன்மையை கொண்ட நட்சத்திரமாக, அதாவது ஒளித்தன்மையை கொண்ட நட்சத்திரமாக விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த இடத்துல. அப்போது இந்த பூரம் நட்சத்திரத்தில் பெண்கள் பிறந்திருந்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுடைய சாட்டை அதிகமாக தான் வீசும் குடும்பத்துக்குள்ளே. இப்போ இந்த சாட்டையை கொஞ்சம் சுருக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் குடும்பத்தோடு ஒத்துழைத்து போகக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். அப்படின்றது இந்த சனியினுடைய 7ஆம் இடத்து அமர்வும் இந்த 2024 வருடத்தினுடைய அந்த எண்ணினுடைய மகிமையும். அப்புறம் உத்திர நட்சத்திரம் எப்பவும் போல் இது கொஞ்சம் கடுமையாக இருக்கக்கூடிய நட்சத்திரமாக தான் இருக்கும். இதுவும் கொஞ்சம் சனிக்கு எதிராகவும் இந்த வருஷத்திற்கு எதிராகவும் இருக்கிறதுனால இதுவும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லேயும் அதே மாதிரி வழிபாடுகளையும் உங்களுடைய மனசை நீங்கள் அப்படியேவும் தள்ளிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான நிலைப்பாடு இந்த 2028 நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த பார்வைகளில் வரக்கூடிய சனியினுடைய அமைப்பு அப்படின்றது இந்த நேரத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு திருமண பந்தம் அப்படின்றத கொஞ்சம் சிக்கலை உருவாக்கும். இந்த வருஷத்தை விட்டுட்டு அடுத்த வருஷம் நீங்கள் செஞ்சாலும் சரி, இந்த கண்டச்சனியிலிருந்து தவறி போகக்கூடிய சனியாக அடுத்து வரக்கூடிய மீனராசிக்கு வரக்கூடிய சனியில் கூட நீங்கள் செய்யலாம். அப்போ உங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு வந்துடுவார். அதே மாதிரி 8ஆம் இடத்துக்கு சனி டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது 7ஆம் இடத்துக்கு ராகு வந்துடும். இப்போ இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஒரு 2.5 வருஷத்துக்கு கல்யாணம் அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி போடக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதற்கப்புறமா அந்த அஷ்டம சனி முடியும் பொழுது இந்த சிம்மராசினியர்களுக்கு திருமணம் தடை அப்படின்றத விலகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா ராகு 8ஆம் இடத்தில் ராகு, இது அசுர பலத்தை கொண்டவன். பொதுவாக 3, 6, 11 ராகு இருந்தால் நல்லாயிருக்கும். 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆயுள், சிறை, வம்பு, வழக்கு, மான அவமானம், உடனடி விபத்து, அதே மாதிரி உடனடி உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் பிரியும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சிம்மராசினியர்களுக்கு 8ஆம் இடத்தில் சனியை விட கடுமையானவே ராகு அந்த இடத்துல உட்காந்துருக்குது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது. இப்போ 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வெளிநாடு சென்று படிப்பு படிக்கிறதுக்கு அருமையான தருணம், நல்ல அமைப்பு. எல்லாமே வெளிநாடாக சொல்லு, உள்ளூருக்குள்ளே எதையும் சொல்லாத அப்படின்னு சொல்கிறது நல்லா தெரியுது. 2ஆம் இடத்தில் கேது சிம்மராசினியர்களுக்கு கொஞ்சம் படிப்பை மந்தப்படுத்தும். அதே மாதிரி 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணும் அப்படின்னா அவருடைய சேட்டை பலமான சேட்டை. அதை இந்த 8ஆம் இடத்தினுடைய மாண்புகளை தூக்கி பிடிப்பார். ஆயுளுக்கு எந்த விதத்துலையும் பங்கத்தை தர மாட்டார். ஏன்னா அது காரகத்துவமாக போயிடும். அந்த இடத்துல உட்காரும்பொழுது அந்த ஆயுள் கண்டத்தை அவர் தர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அதற்கு இணையான கண்டத்தை தருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பின்ன இருக்குது, வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இல்லை. ஆனாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக வண்டி வாகன போக்குவரத்து, அதே மாதிரி வம்பு வழக்குகளில் நம்மளாக போய் வாலண்டியராக தலையிடாமல் இருக்கிறது, அதே மாதிரி மற்றவங்களை அனுசரித்து போகிறது, அதே மாதிரி ஒரு இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது. எல்லா நேரங்கள்லையுமே இந்த ராகு அந்த இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய இந்த வருஷமும் அடுத்த வருஷம் உட்காந்துருக்கான்னு வைங்களேன். அப்போ இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது. அதே மாதிரி 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நாபிப்பகுதி அந்த இடத்துக்கு வரும். 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஜனன உறுப்பு. இந்த இடத்துல ராகு உட்கார்றது
அந்த ராகு உட்காரக்கூடிய ராசி அப்படின்றது வந்து சுக்கிரன் உச்சமாகக்கூடிய இடம். அப்போ இந்த சிம்மராசி நேயர்களுக்கெல்லாம் இந்த 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஜனன உறுப்பை குறிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால ராகு அப்படின்னு சொன்னாலே நாளமில்லா சுரப்பி, அதற்கு காரகத்துவம் எடுக்கக்கூடியவர். அப்போ சிறுநீர் தாரைகளில் வந்து அதிகப்படியான உபாதைகள், அதே மாதிரி வந்து சிலருக்கு ஸ்டோன் அப்படின்றது, ஏன்னா ராகுனாலே பித்தத்துக்கு காரகத்துவம் எடுப்பான். அந்த ராகு கேதுக்கள் வந்து பித்தத்துக்கு காரகத்துவம் எடுக்கிறதுனால அந்த பித்தக்கற்கள், சுண்ணாம்பு கற்கள், கட்டிக்கற்கள் அப்படின்றது வந்து அந்த சிறுநீர் தாரைகளில் வந்து பிளாடர்லேயோ அல்லது வந்து கிட்னிக்குள்ளேயோ அல்லது அந்த வழியிலேயோ அல்லது வந்து அந்த சிறுநீர் வெளியாகக்கூடிய இடங்களில் கூட அந்த சதை வளர்ச்சி அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பை கொண்ட அமைப்பை இந்த 1.5 வருஷம் இந்த ராகு கேதுக்கள் செய்யக்கூடிய அமைப்பு. அதுலேயும் வந்து எஸ்பெஷலி இந்த ஒரு வருஷம் இந்த பிரச்சனைகள் கொடுக்கும். ஏன்னா சனினாலே 8 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பரில் தான் இந்த வருஷம் வருது இல்லையா, அதனால் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். அதே மாதிரி அதிக கலவிக்கும் இடம் கொடுக்கும். 8ஆம் இடத்துல ராகு அப்படின்றது வந்து அது போகக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா சுக்கிரன் வந்து அனுபவிக்க பிறந்தவன். பூர நட்சத்திரத்துக்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது. அந்த சுக்கிரன் உச்சமாகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ராகு அப்படின்றது 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜனன உறுப்பாகவும் வர்றதுனால, அதேமாதிரி ஆயுள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வர்றதுனால, சிறை அப்படின்னு சொல்லக்கூடியது மானபங்கம், அவப்பெயர். அப்போ அந்த அவப்பெயரை எதன் மூலமாக கொடுப்பேன் அப்படின்னா, அதாவது கலாச்சாரத்தை மீறிய, கலாச்சாரத்தை தாண்டிய உறவு முறைகள், அதே மாதிரி உறவுகளை தாண்டிய உறவு முறைகள். இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னோன்னா, நம்மளுடைய உறவு முறைகளில் வந்து மாமன் மச்சான் அப்படின்ற மாதிரி உறவு முறைகள், அண்ணன் தங்கை உறவு முறைகள், மதம் மாறிய உறவு முறைகள், ராகுனாலே அந்நிய தேசம், வேறு பாஷை. அதே மாதிரி கேது அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல வந்து உட்கார்றது. இந்த நேரத்தில் இப்போ இந்த ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது, பலகாலமாக கல்யாணமே இல்லாமல் இருந்தவங்க வந்து டக்குன்னு உடனே இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறது, அப்புறம் அது வந்து வேற்று மதத்தவர்களே கல்யாணம் செஞ்சுக்கிறது, சாதி மறுப்பு கல்யாணம் பண்ணுறது, பிற பாஷைகள் பேசுகிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு பல அவதூறான சம்பவங்களை நிகழ்த்தக்கூடியது. அதே மாதிரி இந்த குடும்பத்தை விட்டு, ஏன்னா நம்ம மீடியாக்களில் ஓடிட்டுருக்க சீரியல்கள் மாதிரி இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் அடுத்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண், இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் அடுத்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண், இவங்களுக்கெல்லாம் கனெக்ஷன் ஆகிறது அப்படின்ற மாதிரியான காலகட்டங்கள் எல்லாம் இந்த ராகு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் செய்வார். ஏன்னா உங்களுக்கு அவர் அப்படியே ட்ராவல் ஆகக்கூடிய நேரம் அப்படின்னா ஒரு 244 நாட்களுக்கு ரேவதி சாரம், உங்களுக்கு 2-11 கூடிய அபிலாசைகள், மூத்த சகோதரம், அதேமாதிரி குடும்பம், கேது குடும்பம், 2ஆம் இடம் குடும்பம், இது எல்லாமே குறிக்கக்கூடிய இடம் வந்து அந்த புதனுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய நாட்கள் 244 நாட்கள். அடுத்து வரக்கூடிய உத்திரட்டாதி அப்படின்ற நட்சத்திரம் அப்படின்றது சனியினுடைய உங்களுக்கு 6-7 குழுவின நட்சத்திரத்தில் அவர் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த வருஷம் அப்படின்றது வந்து இப்போது நம்ம இந்த ராகுனுடைய அமைப்புக்கு சொன்ன அனைத்து நிலைப்பாடுகளும் உண்டு. இப்போ 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே இப்போ இந்த நேரத்தில் மெடிடேஷன் பண்ணுறது பெட்டராக இருக்கும். மெடிடேஷன் நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும். அன்னதானம் சனிக்கு சொல்லிட்டோம். இந்த ராகு செய்யக்கூடிய சேட்டைகளுக்கு நல்ல சொல்யூஷன் அப்படின்றது வந்து மெடிடேஷன். அவர் தான் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கார் கேது. அப்போ 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி மாறுபட்ட திருமணங்களை நடத்தி வைப்பானே ஒழிய நேர்மையான திருமணங்களை நடத்தி வைக்கிறதுக்கு அவர் வந்து கொஞ்சம் லேட் பண்ணுவார். அதே மாதிரி கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியதில் 2ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்கார். தனம் குடும்பம் பாக் அப்படின்ற இடத்துல கேது உட்காந்துருக்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்கள் தொலைதூர கல்வியில் நீங்கள் படிச்சுக்கிறது நன்மையை தரக்கூடிய விஷயம். நல்லாவே வரும். நீங்கள் எழுதுகிற பேப்பர் எல்லாமே உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான ஒரு பதிலை தரும். அதனால் இந்த ராகு கேதுக்களுடைய நிலைப்பாடு இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்போவுமே நம்ம மாமூலாக சொல்லக்கூடிய பரிகாரம் தான். காலை 5:30 to 6:30 ஒரு 2 தீபம் போடுங்க, மாலை 5:30 to 6:30 2 தீபம் போடுங்க, நல்லாயிருக்கும். நல்ல ஒரு உன்னதமான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு கேதுக்களுக்கு. மேலும் மீனராசியில் இருக்கக்கூடிய ராகுவிற்கும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேதுவிற்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2க்குமே குரு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய அமைப்பு. காலபுருஷ தத்துவத்தின் 6ஆம் இடம், காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடம், இந்த இடங்களில் வந்து ராகு கேதுக்கள் உங்களுக்கு 2ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் உட்கார்ந்துருக்கிறது அப்படின்றது முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லாயிருக்கும்.
முருகப்பெருமானுடைய வழிபாடு உண்மையிலே நல்ல பலனை தரக்கூடியது. 6ஆம் இடத்திற்கு அதிபதியும் அவனே. அதாவது கன்னிராசி அப்படின்னு சொல்லக்கூடியது காலபுருஷ தத்துவத்தின் 6வது ராசியாக இருந்து அந்த ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய புதனாக இருந்து அவர் விஷ்ணுவுக்கு வரக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் 6, 12 அப்படின்ற பாவத்திற்கு முருகப்பெருமானை முழுமையான காரகத்துவம் உள்ள கிரகமாக, அதாவது கடவுளாக வருவார். அப்போ முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த ராகுகேது தோஷங்களை நிவர்த்திக்க வல்லவர் அப்படின்றதான் இந்த ராகுகேதுக்களுடைய அமைப்பு இந்த வருஷம் முழுவதுமே. பொதுவாக சனி செவ்வாய் அப்படின்றது கான்ட்ராவர்சியான கிரக அமைப்பாக வரும். சனி அப்படின்னு சொல்லக்கூடியது சனி பகவான் எடுத்துக்கிட்ட மாதிரி, செவ்வாய் அப்படின்னாலே முருகன் தானே. அப்போ அந்த முருகன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் இந்த நேரத்தில் வழிபட ஒரு சிறந்த தெய்வமாக கருதப்படக்கூடியது சிம்மராசி நேயர்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதியாக வர்றவரே அவர் தான். அதனால் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ராகுகேது தோஷங்களை ஒழிக்க வல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். அப்போ அந்த ராகுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மாமிசம் சாப்பிடாமை. அதாவது நீங்கள் நான்வெஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அது இந்த 1.5 வருஷத்துக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஏன்னா அதை கொல்ல உங்களுக்கு அந்த கர்மா அதிகமாகிட்டே இருக்கும். 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வம்பு வழக்கு தரும். ஏற்கனவே இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ்லாம் இன்னும் இழுவில் போயிட்டுருக்கும். அல்லது ஒரு நேரம் தண்டனை தரக்கூடிய ஒரு விஷயத்தையும் கொண்டு வரும். அதனால் இந்த மாமிசம் சாப்பிடுறது, அதாவது ஏன்னா ராகு அப்படின்னு சொன்னாலே அதற்கான மிருகம் அப்படின்றது வெள்ளாடு, கோட்டு. அப்போ அதை நம்ம கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதற்கு பதிலாக அருகு ஜூஸ் சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அருகு எப்போது போகும்போது 2 பாக்கெட்டில் 2 பில்லு எடுத்து வச்சுக்கிட்டு போனீங்கன்னா போகும் இடம் வெற்றியை தரக்கூடிய ஒரு செய்தியையோ அல்லது நிகழ்வையோ தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சுங்க, நல்லாயிருக்கும். அடுத்து உங்களுக்கு குரு, உங்களுக்கு இப்போ 9ஆம் இடத்துல பாக்கிய குருவாக இருக்கக்கூடிய 10ஆம் இடத்திற்கு தொழில் குருவாக போகிறார். கர்ம ஸ்தானத்தில் குரு போவது அப்படின்றது பொதுவாக இது தெருவாக அலைய வைக்கும். பொதுவாக 10ல் குரு, 10ல் சனி, ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு, தேசம் விட்டு தேசம், வீடு விட்டு வீடு, இதெல்லாம் அலைய வைக்கும். அப்போ சிம்மராசினியர்களுக்கு இந்த 2028 ஏப்ரல் மாதத்துக்கு பின்னால் குரு பயிற்சி அப்படின்றது ஒன்று இருக்குது. 2024 ஒரே ஒரு கிரக பயிற்சி இருக்குது, அது குரு. இப்போ இது வரைக்கும் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, இப்போ நம்ம ஏற்கனவே வீடியோனுடைய ஆரம்பத்தில் சொன்னதான் 1, 5, 9க்கான தர்ம திரிகோணங்களுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் தர்ம திரிகோணத்திலே மாறி உட்காந்துட்டாங்கன்னா எப்போது ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. இது வரைக்குமே அந்த ஒரு வருஷம் அந்த குரு அந்த இடத்துல உட்காந்துருக்கார். நிலைப்புத்தன்மையில் இருக்கக்கூடிய குரு இந்த 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு வருவது, சுக்கிரனுடைய வீட்டுக்கு வருவது, தன்னுடைய வீட்டிற்கு 6ஆம் இடத்திற்கு வருவது, அதாவது தான் கொண்ட மூலத்திரிகோண வீட்டிற்கு 6ஆம் இடத்தில் குரு மறைவது, உங்களுடைய சந்திரனுக்கு 10ஆம் இடத்தில் கேந்திரத்தில் அமர்வது. குரு கேந்திரம் ஏறுறது அவ்வளவு சிறப்பு அல்ல. அவர் 1, 5, 9 இருந்தால் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுக்கு லக்கணம் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, அந்த லக்கணத்துக்கு இப்போ மேச லக்கணமாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், 2 குரு நல்லாயிருக்கும். லக்கணப்படி நம்ம இப்போ சொல்லலை, ராசிப்படி தான் சொல்கிறோம். அதற்காக லக்கணத்துக்கு மேச லக்கணமாக இருந்து 2ஆம் இடத்துலையோ, அல்லது உங்களுக்கு மகர லக்கணமாக இருந்து 5ஆம் இடத்துலையோ, அல்லது உங்களுக்கு அதாவது கன்னி லக்கணமாக இருந்து 9ஆம் இடத்துல குரு உட்காந்தா நல்ல பலனை தரும். இப்போ நம்ம சிம்ம ராசிக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன் குரு லக்கணத்துக்கு வரும்பொழுது நேர்மாறான பலனாக இருக்கும். அப்போ உங்களுடைய லக்கணங்கள் படி அந்த குரு உட்கார்றது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் இருக்கலாம். இருந்தாலும் 10ஆம் இடத்துல ராசிக்கு 10ல் குரு உட்கார்றது முழுமையாக லக்கணத்துக்கு தரக்கூடிய பலனை காட்டிலும் கெடுபலன்களை அதிகமாக தரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் சுக்கிரனுடைய வீட்டில் போய் உட்காரக்கூடிய கிரகம் அப்படின்றதுனால குரு சுக்கிரனுக்கு நேர் எதிரான கிரகம், அதாவது நேர் மாறான பண்புகளை கொண்ட கிரகம். இவர் தேவகுரு குரு, அசுரகுரு சுக்கிரன். அதனால் அந்த இடத்துல போகும்போது இந்த அசுரகுருவோடு நிலைப்பாட்டில் குரு இயங்க ஆரம்பிப்பார். அப்போ நமக்கு தொழிலில் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடியவர். அதாவது சுத்த கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தை போய் உட்காரக்கூடாது. அந்த கர்மஸ்தானத்தில் உட்காரும் பொழுது சனியோ ராகுவோ குருவோ எந்த ஒரு கிரகம் போயிட்டு அந்த 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மம் செய்யக்கூடிய இடத்துல கர்மஸ்தானத்தில் போய் ஒரு கிரகம் உட்கார்ந்தா உங்களுக்கு பிரியமான உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு உறவு உங்களை விட்டு போகுதுன்னு அர்த்தம். அதனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து இருந்துக்கணும். அதே மாதிரி தொழிலில் கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பாங்க.
அலைச்சல் திருச்சல்களை நிறைய கொடுப்பாங்க. இருந்தாலும் அந்த குருவினுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு விடுவது, அதில் ஒரு நன்மை இருக்குது. இப்போ இது வரைக்கும் நம்ம முதல்ல வந்து அந்த ராகுவால் வரக்கூடிய தீதான கல்யாணங்கள் நடக்கிறது இன்னும் சீக்கிரமாக நடக்கும். அதேமாதிரி முறைப்படி கல்யாணம் நடக்கிறது வந்து கண்டச்சனியில் வந்து சந்திரன் சனி இணைவில் இருக்கும் பொழுது முறையான திருமணம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதேமாதிரி 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு அப்படின்றது ஏப்ரல் மாதத்துக்கு பின்னால் வந்து 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு நல்ல தனத்தை கொடுப்பார், சம்பாத்தியம் நல்லா இருக்கும். வேலையில் அலைய விட்டாலும் அந்த வேலையில் அலைச்சல் திருச்சல்கள் கொடுக்க விட்டாலும் அதற்கான ஊதியத்தை கொடுத்துருவார். அதேமாதிரி 4ஆம் இடத்திற்கு பார்க்கக்கூடிய குரு நேர் 7ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போது வண்டி வாகனங்களில் இருக்கக்கூடிய பழுது நீக்கப்படும் அல்லது வண்டி வாகனங்கள் மாற்றப்படும். உங்கள் வீட்டில் வந்து சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கொண்டு வந்து விடுவார். அதே மாதிரி வந்து நிலப்புலன்களில் வந்து இருக்கக்கூடிய சொத்து தகராறு பிரச்சனைகள் வம்பு வழக்குகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய காலகட்டம். அதனால் வந்து தொழிலை சரியாக பார்க்க முடியாது, அதே மாதிரி பிஸ்னஸை சரியாக பார்க்க முடியாது, தொழிலுக்கு சரியாக பார்க்க முடியாது. இந்த பிரச்சனைகளவே எடுத்துகிட்டு இருக்கணும். ஆனால் இதை வந்து ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த குரு வரக்கூடிய ஒரு அமைப்பு. அதேமாதிரி அவருடைய 9ஆம் பார்வை அப்படிங்கிறது 7, 8, 9ஆம் பார்வை அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல விழுகிறது அப்படிங்கிறது வந்து இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுனுடைய அந்த கெடுதி சங்கியத்தை 6ஆம் பார்வையாக, அதாவது இந்த 6ஆம் இடத்தை குரு 9ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து உங்களுக்கு வம்பு வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார். பொதுவாக குரு பார்க்கக்கூடிய இடம் விருத்தியாகும், அதாவது வந்து அதிகப்படியாக பெருசு பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெருசு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்றது அதுதான். அதாவது ருணம் அப்படின்னு சொல்லக்கூடியது காயங்களால் ஏற்படக்கூடியது, ரோகம் அப்படின்றது வந்து உடம்புல ஏற்கனவே இருக்கக்கூடியது, சத்ரு அப்படின்றது வந்து எதிரி. இதை உருவாக்குபவர் அதை அழிக்கிறதுக்கும் செய்வார் இல்லையா. அப்போ அந்த 6ஆம் இடமும் 4ஆம் இடமும் 2ஆம் இடமும் உங்களுக்கு நல்லாவே பேசுறதுக்கான வாய்ப்புகளை குரு செய்கிறார். குரு இருக்கக்கூடிய இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடத்தை விருத்தி செய்வார்னு அப்படின்னு சொல்லுது. அப்போ 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது படிப்பை தரக்கூடியது. கேது அந்த இடத்துல உட்காந்துருக்கார். அப்போது இந்த கேது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து நம்ம குறுக்கு வழியில் பாஸ் பண்ணுறது, அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நுழைவுத் தேர்வுகள், அரசாங்க தேர்வுகள், டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, சிஎஸ்சி இந்த மாதிரியான துறைகளில் நீங்கள் உள்ளே போகிற மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை அதிகப்படியாக எடுத்து கொடுக்கக்கூடியவராக குரு இருப்பார். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே கொண்டக்கடலை தான் தானமாக கொடுக்கறது, வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு, அதே மாதிரி திருச்செந்தூர் முருகன் வழிபாடு. முழுமையான குரு அப்படின்னு சொல்லக்கூடியது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய குரு பகவான். ஒரு வருஷத்தில் ஒரு முறையோ அல்லது 2 முறையோ, ஒரு வியாழக்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ, அல்லது கரெக்டாக இப்போ இருக்கக்கூடியதுங்கிறது வந்து சூரியன் இருக்கக்கூடியது வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கார். தை மாசி பங்கு, அதாவது தை மாசி பங்குனி, மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தனுர் ராசியில் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் குரு பகவானுக்கு, அதாவது வந்து திருச்செந்தூர் போயிட்டு வர்றது பெட்டராக இருக்கும். அல்லது இங்கே சூரியன் வரக்கூடிய பங்குனி மாதத்தில் உத்தர நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய முருக வழிபாடு செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் வரக்கூடிய அநேகமான வம்பு வழக்குகளையும் பிரச்சனைகளையும் தவிர்த்து வாழலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்ல ஒரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, வணக்கம். ஹலோ.